செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மலரப்போகிற தைத்திங்கள் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் புத்தாண்டு நாளில் பெரும்பாலும் இல்லங்களில் இருக்க வேண்டும் அல்லது அலுவலகத்தில் சற்று நேரம் இருந்துவிட்டு வீடு செல்ல வேண்டும் என நினைக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய அழைப்பினை மதித்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பங்கேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நானும் ஆங்கில புத்தாண்டில் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்தித்து விட்டுத்தான் என்னுடைய பொதுவாழ்வு பணிகளை தொடங்குகின்றேன். பத்திரிகை துறை என்பது ஜனநாயக மாளிகையை தாங்குகின்ற தூண் என்பதும், நான் ஜனநாயக உரிமைகள் பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு தருவதற்காக ஒரு வருட காலம் மிசா கூட்டடியிலும் 19 மாத காலம் கருத்துரிமைக்காக நான் கொடா சிறைச்சாலையிலும் இருந்தவர் என்பதோடு, பத்திரிகையாளர்களுக்கு எங்காவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் முதல் சிப்பாயாக அதை எதிர்த்து போராடுகின்றவனாக நான் இருக்கிறேன் என்பது நக்கீரன் கோபால் விஷயத்திலேயே நீங்கள் நன்றாக அறிவீர்கள். என்னை ஆதரித்து எழுதுகிறதா, என்னை கடுமையாக விமர்சனம் செய்கிறதா, என்னை ஏளனம் செய்து நிந்திக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. நான் ஒரு பத்திரிகையாளர். நான் சங்கொலி பத்திரிகையினுடைய ஆசிரியனாக இருக்கிறேன். அதில் என்னுடைய மடல்களை கண்ணின் மணிகள் என்று எழுதுகிறேன். அந்த பத்திரிகையினுடைய ஒவ்வொரு சொல்லும் என் பார்வைக்கு வந்துதான் அச்சுக்கு போகிறது. ஆகவே நான் உங்களை சார்ந்தவன், பத்திரிகை துறையை சார்ந்தவன். அந்த முறையில் யாருக்காவது ஒரு சிறு துன்பம் போலீசாரால் நடக்கும் என்றால் அதை தடுப்பதற்கு உங்களோடு வந்து நிற்கிறேன், எதிர்த்து கடுமையாக போராடுகிறேன் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எனவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த ஆண்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் வருகிற மே 5ஆம் தேதியோடு 25 ஆண்டுகளை கடந்து 26ஆம் ஆண்டிலே எங்கள் இயக்கம் அடியெடுத்து வைக்கப் போகிறது. எங்கள் இயக்க வரலாற்றிலும் இந்த ஆண்டு மிக உன்னதமான வெற்றிகளையும் இயக்கத்திற்கு ஏற்றமான திருப்பங்களையும் தருகின்ற வருடமாக அமையும் என்று நான் நிறைந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அடித்தளத்தை வலுப்படுத்துகின்ற வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இப்பொழுது நாங்கள் அமைக்கின்ற அடித்தளம் 93 இறுதி பகுதியிலும் 94லும் நாங்கள் அமைத்த போது லட்சோப பேர் வந்தார்கள். அலை அலையாக கடற்கரையிலே முதல் நாள் மாலை 3 மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் மறுநாள் காலை 6 மணிக்கு முடிந்த போது அந்த கடற்கரையிலே லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருந்தார்கள். 94ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு தாண்டி 17 அதிகாலையிலே திருச்சியிலே நாங்கள் நடத்திய மாநில மாநாடு பிற்பகல் 4 மணிக்கு ஊர்வலம் தொடங்கி மறுநாள் காலை 7 மணிக்குத்தான் ஊர்வலம் முடிந்தது. தமிழ்நாடு அரசியல் சரித்திரத்தில் பெரிய கட்சிகள் இருக்கின்றன எங்களை விட. ஆனால் இத்தனை மணி நேரம் தொடர்ந்து இடைவிடாது ஊர்வலங்கள் நடைபெற்றது மதிமுக வரலாற்றில் மட்டும்தான். ஆக 96ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததற்கு பல அரசியல் காரணங்கள், பல திருப்பங்கள், பல புதிய கூட்டணிகள், அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவில்லை. அதன் பின்னர் நாங்கள் பெருவெற்றி பெற்றுவிடுவோம் என்று வந்தவர்களிலே பலர் எங்களை விட்டு சிலர் விலகி சென்றார்கள். பலர் அப்படியே பணியாற்றாமல் மதிமுகவினுடைய ஆட்களாகவே எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருக்கிறார்கள். தொடர்ந்து அடுக்கடுக்கான திருப்பங்கள், தோல்விகள், வெற்றிகள், தோல்விகள். இதற்கு மத்தியில் பணத்தின் ஆதிக்கம் தமிழக அரசியலிலே கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு உச்சக்கட்டத்திற்கு சென்றிருக்கிறது.
வாக்குக்கு பணம் என்பது தன்னைத்தானே ஒரு வாக்காளன் விற்பது என்கின்ற அவமானத்தை அந்த வாக்காளர் உணரவில்லை. உணர்கிற காலம் வரும். நிலைமை இப்படியே நீடிக்காது. நான் அண்மையில் கேரளத்துக்கு சென்றிருந்தேன். நேற்று இரவுதான் வந்தேன். அங்கே கோட்டக்கல்லில் ஆயுர்வேத மருத்துவமனையிலே 15 நாட்கள் இருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட 500-3000 பேர் பணியாற்றுகிறார்கள். அந்த தம்பிகள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு தொகுதியில் பல கோடி ரூபாய் ஒருவர் செலவழித்திருக்கிறார். புதிதாக ஒரு கட்சியின் பெயர் தோற்றிருக்கிறார். நான் ரொம்ப அவங்களை பார்த்து நான் வியப்படைந்து, இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராதா என்று நான் கவலைப்பட்டேன். வரும், அப்படி ஒரு காலம் வரும். எனவே எங்கள் இயக்கத்தில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட தேக்க நிலையை பார்த்து எங்களை ரொம்ப ஏளனம் செய்து, மதிமுக கட்சிக்கு ஒன்றும் கிடையாது, சதவீதம் கிடையாது என்றெல்லாம் வெளியவர்கள் உண்டு. அதை நான் சரியாக எடுத்துக்கொள்கிறேன் விமர்சனங்களை. நேற்றைக்கு கூட ஒரு முக்கியமான ஆங்கில பத்திரிகையில் அதை எழுதிய நண்பர் 2004 சிறையில் இருந்து நான் வெளிவந்த போது, ஒரு நாள் உங்களோடு தங்க வேண்டும் என்று கேட்டு திருநெல்வேலிக்கு வந்து, என் கிராமத்துக்கு வந்து, என் வீட்டுக்கு வந்து, நெல்லையில் எங்கள் வீட்டிலே தங்க வைத்து 2 நாள் என்னுடைய வேனிலேயே நான் சுற்றுப்பிரயாணம் அழைத்து கொண்டு போனவர். ஒரு ஆங்கில பத்திரிகை, அதனுடைய ஆசிரியர் பொறுப்பில், பெரிய பொறுப்பில் இருக்கிறார். இது சொல்ல வேண்டாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் எந்த அளவுக்கு மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது என்பதற்காக, ஒரு தமிழ்நாட்டு 7-8 தலைவர்களை பற்றி, அவர்களுடைய அரசியலை பற்றி கொஞ்சம் செட்டரிக்கலாம், கொஞ்சம் நையாண்டியா எழுதியிருக்கிறார். ஒரு 8 தலைவர்களை பற்றி. மற்ற தலைவர்களுக்கெல்லாம் சில சிறப்பு தகுதிகளை கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி அதுக்கு மேல என்னை இழிவுபடுத்தி எழுத முடியாது. நேற்று சாயங்காலம் தான் நான் வந்து அந்த பத்திரிகை படித்தேன். அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பெயரே அந்த பத்திரிகை ஆங்கில பத்திரிகையில் வராது. அவருக்கு இந்த முல்லை பெரியாறு இது போன்ற பிரச்சனைகளில் நான் தீவிரமாக ஈடுபடுவதில் ஒரு வெறுப்பு அந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் என் மீது இருக்கிறது. கேரள சகோதரர்களை சகோதரர்களாக மதிப்பவன் நான். ரமேஷ் சென்னிதலா வீட்டில் கல்யாணம் நடக்கும் போது நான் போகிறேன். எனக்கு உயிர் நண்பர்கள் தான் கேரள நண்பர்கள். பினராயி விஜயன் எனக்கு நெருங்கிய நண்பர். நான் கேரள மக்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறவன். ஆனால் முல்லை பெரியாருக்கு 8 வருடம் நான் போராடிய போது என்னை எதிர்த்து குடும்பாவிகளெல்லாம் கொளுத்தினார்கள். அதுவரை கொஞ்சம் நல்லா பழகிக்கிட்டு இருந்த அந்த நண்பர், இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கூட ரொம்ப நன்றி அந்த நண்பருக்கு. நான் பேரையோ பத்திரிகையோ சொல்ல விரும்பலை. இதை விட என்னை இழிவுபடுத்தி எழுத முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் பற்றி கவலைப்படுறேன். ஆனால் ஒன்று, இயக்கத்துக்கு இவ்வளவு காலமும் என்னோடு இருந்து லட்சக்கணக்கானவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு தேர்தலை புறக்கணித்து விட்ட பிறகும், திக போட்டியே போடாத கட்சி, எங்கள் கட்சி பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் என்னோடு இருக்கிறவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல ஸ்பார்ட்டா வீரர்களை போன்றவர்கள். இந்த உறுதியும் கடமையும் கட்டுப்பாடும் ஒழுங்கும் ஈரோடு மாநாட்டில் வந்து பேசிய தலைவர்கள், காங்கிரஸில் இருந்து வந்து பேசியவர்கள், திமுகவில் இருந்து வந்து பேசியவர்கள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தேசிய லீக் கட்சிக்காரர்கள், லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு வந்திருந்தார்கள். அவரவர்கள் காசை செலவழிச்சு, நாங்கள் வண்டி பிடிச்சு கூட்டிட்டு வர்றதில்லை, கை காசை செலவழித்து 25 வருஷமா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த தோழர்களை கொண்டு கட்சியின் கட்டுமான அடிப்படை வேலையை வலுப்படுத்துவது என்று முடிவுக்கு வந்து விட்டேன். முல்லை பெரியாறு பலவீனமாக இருக்குன்னு ஒரு பொய் செய்திக்காக பக்கவாட்டில் அதுக்கு முட்டு கொடுக்கிற வேலை நடந்தது. மறுமலர்ச்சி திமுக கழகம் அந்த அடித்தளத்தை 100 மடங்கு வலுப்படுத்துகிற வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். 3 மாசமா 66,500 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அத்தனை வாக்குச்சாவடிகளிலும்
வாக்குச்சாவடி பணிக்குழு அமைக்க வேண்டும் என்று எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து 70% அந்த பணி நடைபெற்று முடிந்துவிட்டது. நான் கேள்விப்பட்டேன், நக்கீரன் இதழ் தேர்தல் கள பணிகளிலே வைகோ மதிமுக முந்துகிறது என்று எழுதியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எங்கள் கிளைக்கழகம் இல்லாத கிராமங்கள் உள்ளன. ஆனால் அங்கே எங்கள் மீது அன்பும் பற்றும் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்கள் நிர்வாகிகள் போய் அணுகுகிறார்கள். 5 பேருக்கு குறையாத பணிக்குழு அமைத்திருக்கிறோம். இந்த 66,500 பணிக்குழுக்களும் அமைக்கப்படுகிற போது இது சாதாரண காரியம் அல்ல, இமாலய வேலை. அந்த பணிக்குழுக்களை அமைத்தால் இப்ப 200 வாக்குச்சாவடி இருக்குன்னு பார்த்தா 1000 பேர், 1000 300 வாக்குச்சாவடினா 1500 பேர். இவர்களை ஒரு இடத்தில் நான் சந்திக்கிறேன். விளாத்திக்குளத்திலே சந்தித்து விட்டேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.